ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ பார்க்க போகிறது நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த வீடியோனா, நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் எந்த மாதிரி நெக் பேட்டர்ன் டிசைன் பண்ணுறீங்க, பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணுறீங்க, அதோட வீடியோ போடுங்க நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது பொதுவாக என்னன்னா, லைன் பேப்பர், ஒரு ஸ்கொயர் லைன் பேப்பர், கார்பன் ஷீட் ப்ளூ கலர், ஒரு ஸ்கேல், அடுத்தது ஒரு பென்னு, ஒரு கார்ட்போர்ட், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது போக நீங்கள் எந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் பேட்டர்ன் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ளவுஸ். சப்போஸ் நீங்கள் இப்போ க்ளோஸ் நெக் இல்லைன்னா போட் நெக் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸ் உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நீங்கள் முதல்ல கேட்கணும். இந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதாவது க்ளோஸ் நெக்குக்கும் போட் நெக்குக்கும் நீங்கள் போட் நெக் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடம் ஓப்பனாக இருக்கனால நம்ம ஷோல்டர் பார்ட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு விரிஞ்சு கொடுக்கும். இதே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நெக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது, அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே லெவலில் இருக்கும். கூடி போனால் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சு கொடுக்குமே தவிர, அல்லனா அந்த ஷோல்டர் பார்ட் அப்படியே இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம உங்க கஸ்டமரோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, டேப்ல இந்த ஷோல்டரோட அந்த எட்ஜ் பாயிண்ட் உண்டுல, இந்த எட்ஜ் பாயிண்ட் தான், இந்த எட்ஜ் பாயிண்டே வச்சு தான் மார்க் பண்ண போறோம். இப்போ என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா 15.5 வருது. இதை வச்சு நான் இப்போ ஒரு நார்மல் போட் நெக்குக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணலான்னு பார்க்க போறோம்.